எல்லாருக்கும் வணக்கம். எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரெஸ் மீட்டில் இல்லை. நான் ஆக்சுவலி ஐ வாஸ் நாட் இன் இந்தியா. பட் நான் சொன்ன கதை கேட்குறதுக்கு அப்புறம் நான் ஜூமில் தான் கதை கேட்டேன் அபி. அண்ட் நான் அப்போவே சொன்னேன் தட் இட் இஸ் அ சூப்பர் ஹிட். கண்டிப்பாக இந்த படம் பண்ணி தான் ஆகணும்னு. கண்டிப்பாக நான் ப்ரொடியூசர்கிட்ட போய் மீட் பண்ணிவிட்டு ஐ திங்க் ஐ மெட் எம்ஆர்பி மகேஷ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுக்குறதுக்கு. And நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் தட் ஐ எம் பார்ட் ஆஃப் அ டெபியூட்டன்ட் ஃபில்ம் ஆஃப் அபி. காட் பிளெஸ் யூ அபி. அண்ட் முக்கியமாக நன்றி உங்கள் எல்லாருக்கும் சொன்னோம். எனக்கு தெரிஞ்சு இது என்னோட ஃபேமிலி. நான் வந்து 30 இயர்ஸாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நாங்கள் எல்லோரும் வி ஆல் ஸ்டார்டட் அ கரியர் டுகெதர். நீங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி சக்ஸஸ் பாசிபிளாக இல்லை. தேங்க்யூ ஸோ மச். And Sasikumar sir, very very humble, ரொம்ப kind person, superb director and excellent actor, very helpful person. Dialogue இப்படி பேசணும், தமிழ் இப்படி வரணும், அதில் ஸ்ரீலங்கன் தமிழ் வேற. ஸோ அபிக்கு மட்டும் இல்லை, எனக்கு கூட சொல்லி கொடுத்தாங்க. ஸோ லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது சார் கிட்ட இருந்து. ஐ விஷ் him all the best sir. Thank you so much. Sean, you are the soul of the tourist family, நம்ம family. And thank you so much, $1 Million. Thank you so much, Think Music Santosh. Thank you so much. Nava, I love you. Thank you. MS Bhaskar sir, Soundarya, Buck sir, Yogi, Kamlesh, Mithun. எல்லாரோட ஆக்ட் பண்ணுறது வந்து நான் வந்து ரொம்ப யூத்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன். அண்ட் என்னோட ஃபுல் டீமுக்கு நான் வந்து நன்றி சொல்கிறேன். அண்ட் நான் ரொம்ப ஆக்சுவலி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பி இந்த மாதிரி சங்க் ரோல் என்கிட்ட வந்து இந்த யூத்ஃபுல்லான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எடுத்து வந்துட்டு எனக்கு வந்து இந்த திரும்பி உருவாகிக்காங்க அந்த சிம்ரன் வாபஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். மோகன், தேங்க்யூ ஸோ மச். நல்லா சாங்ஸ் லிரிக்ஸ் கொடுக்குறதுக்கு. சூப்பர் ஹிட் சாங். அண்ட் நிறைய பேசணும் தோணுது. பட் தேங்க்யூ மகேஷ் ஒன்ஸ் அகேன். ஆக்சுவலி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ என்னோட டிஓபி டீம். எஸ் ஹரிஷ், நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், நம்ம ஃபுல் மார்க்கெட்டிங் டீம். அண்ட் actually the whole team members, cast, crew, நம்ம press, media, tourist family, ஒரு family மாதிரி எல்லாரும் இங்கே பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் பற்றி பேர் சொல்லி எப்படி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் a proof that this is a mega super duper hit blockbuster movie. So thank you so much. Thank you. If I missed anything, please call me back. Sudarshan, thank you. Thank you so much, ma'am. Thank you, ma'am. Thank you so much. எல்லோருக்கும் வணக்கம். பிரசன் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த வெற்றி விழான்றதை விட உங்களுக்கு எல்லாருக்கும், மக்களுக்கும், பிரசன் மீடியாவுக்கும் சொல்கிற நன்றி விழா தான். நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு நன்றி சொல்கிற விழாவாக தான் இதை பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த படம் பார்த்துட்டு வந்து முதல் நீங்கள் எல்லோரும் சொன்னீங்க, என்னோடய பத்திரிகை நண்பர்கள்லாம் சொன்னாங்க, உங்கள் சம்பளத்தை ஏற்றிடுவீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு கண்டிப்பாக முதல் கண்டிஷன் சம்பளம் ஏறாது, அதே சம்பளம் தான், அதை உறுதியளிக்கிறேன். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் இப்படி தான் எடுக்கணும். சம்பளம் ஒவ்வொருத்தங்க சம்பளம் ஏற்றும் போது அடுத்த இது பண்ணும்போது அந்த பட்ஜெட் ரொம்ப ஜாஸ்தியாகும். இதை விட உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியாகும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் தெரியும் சம்பளத்தை ஏற்றலை. இன்னும் ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, எனக்கு பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. அதுதான் இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு, பெரிய வெற்றி. இது என்னோட வெற்றியாக நான் நினைக்கல. இந்த படம் வெற்றியை வந்து ஒரு சசிகுமார் ஜெயிச்சுட்டான், ஒரு $1 million ஜெயிச்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. புது இயக்குநர்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். இனிமேல் எல்லாம் புது இயக்குநர்கள், தோல்வி அடைஞ்ச இயக்குநர்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கு. இந்த படம் வந்து நம்பிக்கை தான். நாங்களாம் உங்களுக்கு நம்பிக்கை தான் கொடுத்துருக்கோம். பொறுமையாக காத்துக்கிட்டு அதுக்கான இதில் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும். இன்னொன்று, நம்ம தோல்வியை ஒத்துக்கணும். நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன். என் தோல்வியை ஒவ்வொரு தடவையும் நான் ஒத்துக்கிட்டேன். இந்த படம் முதல் நாள் கலெக்ஷன் என்ன உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? இந்த படம் முதல் டே வியாழக்கிழமை போட்டப்போ இதோட முதல் கலெக்ஷன் என்ன
என்னாச்சுண்ணே சொல்லுங்கள். 2 ரூபா வருமா, 2.25 ரூபா வருமா? வந்துருச்சா? உண்மையை பேசுவோம். இது எதுக்கு போய் நடிகர்கள்ட்ட உண்மையை சொல்லுங்க. எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன் மறைக்காதீங்க. எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொன்னாதான் யாரும் சம்பளம் ஏற்ற மாட்டாங்க, யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, உண்மையாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போதான் சார் இந்த 2.5 ஏன் நான் சொல்கிறேன்னா, முதல் நாள் இந்த படத்தோட கலெக்ஷன் 2.5 அப்படின்னா என்னோட மொத்த படம் ஒரு படம் வந்து 2.5 தான் கலெக்ட் ஆயிருக்கு. அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்னுடைய இந்த படம் ஒரு படம் 2.5க்கும் ஓடி இருக்கு, இப்போ பல கோடிக்கு ஓடி இருக்கு. இதோட இது உங்களுக்கு தெரியும். இது பெரிய ஹையஸ்ட், என்னுடைய ஹையஸ்ட் இது வந்து குட்டிப்புலி தான். சுந்தரபாண்டியனும் குட்டிப்புலி தான். அந்த குட்டிப்புலியும் சுந்தரபாண்டியனும் ஹையஸ்ட் கலெக்ஷனை இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ ஒரு நம்பிக்கையை கொடுக்குற, நான் இதை ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, இனி வரும் உங்களுக்கு நம்பிக்கை என்னைக்கு விடாமுயற்சியோட விட்டு கொடுக்கக்கூடாது. அந்த நம்பிக்கை கொடுக்குறதா ஒரு 5 பேருக்கு நம்பிக்கை கொடுத்தா எனக்கு சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த பொறுமை இதுதான். ஏன்னா இது படம் ஆரம்பிக்கும் போதே யுவராஜ் தான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தார். எங்கள் ப்ரொடியூசர் சொன்னார், சார் உங்களுடைய இது என்ன ஞாபகம் இருக்குமான்னு தெரில, இது எவ்வளோ போகும்ட்டு. சார் உங்கள் இதை கண்டிப்பாக இந்த படம் மேலே என்னோட நம்பிக்கை வச்சது இந்த ப்ரொடியூசர்ஸ் 2 பேரும் தான். அவங்க தான் இது மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சாங்க. சார் இது நல்லா வரும் சார். எனக்கு சுந்தரபாண்டியன் உங்களை எப்படி எல்லாருக்கும் பிடிச்சதோ, சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் உங்களுக்கு எப்படி பிடிச்சதோ, இந்த படத்தில் வர தர்மதாஸ் கேரக்டர் எல்லாருக்கும் பிடிக்கும் சார். தேட்டரில் போய் பார்க்கும்போது அதை உணர்ந்தோம். ஒவ்வொரு தேட்டரும் படும்போது மக்கள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பமாக ஒரு தேட்டரில் வந்து படம் பார்க்குறேன். எல்லாம் ஓடிடியில் இருக்காங்க, வீட்டில் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். நல்ல படம் கொடுத்தா அவங்க வர்றாங்கன்றது இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இது எனக்கு தான். அப்போ எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒரு ஃபேமிலியாக வர்றாங்க, இவ்வளோ உள்ளே வர்றாங்க அப்படின்னும் போது அவங்க நல்ல படம் இந்த மாதிரி குடும்பத்தோடு ஒரு படம் பார்க்கலான்ற நம்பிக்கை கொடுத்துருக்கு. ஒரே மாதிரி படம் பண்ண வேணாம், டிஃப்ரெண்ட்டாக படம் பண்ணலாம், ஜானர் ஆஃப் படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து இந்த படம் கொடுத்துருக்காதான் நான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் ஃபேமிலி தேட்டருக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு பெரிய குடும்பம். என்றைக்குமே அப்போ இருந்து இப்போ இருந்து ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நாங்களும் தேட்டர் வச்சுருக்கோம். அந்த தேட்டர் கவுண்டர் பின்னாடி நான் உட்காந்துருக்கும்போது லேடிஸ் கவுண்டர்லாம் கூட்டம் வரும், பயங்கரமாக இருக்கும். கூட்டங்கள்லாம் நிற்கும். நாங்கள் சின்ன வயசில் உட்காந்து பார்க்கும்போது பார்ப்போம். அப்போ டிக்கெட்டில் உள்ளவங்களாம் சொல்லுவாங்க, எந்த படம் பெண்களுக்கு பிடிச்சி தாய்மார்களுக்கு பிடிக்கிற படங்கள்லாம் சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு அப்போ இருந்து சொல்கிறாங்க. அது இப்போ வரைக்கும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தாய்மார்களின் பேராதவருடன் அப்படின்னு ஒன்று போஸ்ட் அடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேமிலியாக வருவாங்க. 5 பேர் வர மாட்டாங்க, ஒரு குடும்பமே வரும். ஒரு குடும்பத்துக்கு பிடிச்சிச்சுன்னா வரும், ஒரு பசங்களுக்கு படம் பிடிச்சிச்சுன்னா அவ்வளோ பேர் வரும். ஸோ அப்படி இந்த படத்தை இவ்வளோ அழகாக ரீச் பண்ணி கொண்டு போன இந்த கம்பெனிக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அபி எங்களுடைய டைரக்டர், நான் இவ்வளோ நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னது அதுக்கு காரணம், முக்கியமான காரணம் நல்லா நடிச்சிருக்கேன்னா என்னோடய பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாறி இருக்குன்னா அது அபி தான், டைரக்டருக்கு தான் பேசுகிறேன். ஒவ்வொரு விஷயம் பார்த்து தான் சொன்னேன். இது எப்படி பண்ணும் அப்படின்றது அந்த கையை வச்சுன்னு சொன்னேன். நமக்கு பொண்ணு இருக்கோ அது அவரோடது தான். இன்னொரு தடவை பொண்ணு நல்லா பண்ணி இன்னொரு தடவை நமக்கு பொண்ணு இருக்கோ அப்படின்னு இப்போ எல்லாம் வந்து சொல்லும்போது அது அபியோட ஸ்டைலை தான் நான் பிடிச்சேன். ஸோ அபி தேங்க்யூ. இப்படி ஒரு நல்ல படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்லணும். நீங்கள் எனக்கு நன்றி சொல்லிட்டீங்க, நான் உனக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு வயசு முக்கியம் இல்லை, அதை நிரூபிச்சுட்ட நீ எல்லாருக்கும் ரோல் மாடலாக இருக்க. இனி உன்னுடைய அடுத்த படம் தான் ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். ஏன்னா முதல் படம் சுப்பிரமணியம் முடிச்சு 2வது படம் என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது. அந்த அனுபவத்தை சொன்னேன் கேர்ஃபுல்லாக. அதையும் முதல் படமாக நினைனேன். முதல் படத்தில் என்ன எதிர்பார்த்தவங்களோ அதை கொடுத்துரு. நம்ம புதுசாக பண்ணணும், அது பண்ண முடியாது. ஸோ உன்னுடைய அடுத்த படம் உனக்கு வந்து இதை விட ஒரு பெரிய நடிகர் உனக்கு வரலாம், இன்னும் பெரிய நடிகர்கள் உனக்கு வருவாங்க, பெரிய ப்ரொடக்ஷன் வரும், பெரிய காசு வரும். ஆனால் கரெக்டான படத்தை மட்டும் எடுத்துரு. அதுதான் ஒன்று, கரெக்டான படத்தை மட்டும் எடுத்துரு. ஏன்னா இன்னும் உன் எல்லா கண்களும் உண்மையில தான் வாட்ச் பண்ணுவாங்க. அடுத்து உனக்கு ரொம்ப இருக்குது, பொறுமையாக நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணி ஜெயிச்சிரு. உன் அடுத்த வெற்றிக்காக நாங்கள் இன்னும் மாவளோடு காத்துக்கிட்டு இருக்கோம். அது நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். சிம்ரன் மேடம் ரொம்ப சந்தோஷம். உங்கள் படங்கள்லாம் அவ்வளோ ரசித்து பார்த்தோம். சிம்ரன் வல்லையான்னு வாங்க, அடுத்த நான் வெற்றி விழாவில் கூட்டு வரேன்னு சொன்னேன். அதே படம் வெற்றியும் அடைஞ்சது. உங்களை கூட்டு வந்துட்டேன், ரொம்ப சந்தோஷம். நீங்களாக தான் வந்துட்டீங்க, கூட்டு வந்துட்டேன்னா கூட்டு வர போனாங்க, நீங்களாக வந்துட்டீங்க, அவங்களுக்கு சந்தோஷம். ஆனால் அப்போ அது ரொம்ப சந்தோஷம் மேடம். அவங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமாக இருந்தது.
நம்ம இப்போ வந்தது பெண்ணா வானவில் தானான்னு பூமியிலே பூ பறிக்கும் தேவதான் தேட்டரில் பார்த்துருப்போம். துல்லாதமனம் துள்ளில் அவங்களை அப்படி வச்சு பார்த்துருப்போம். அவங்க நம்ம செட்டுக்கு வர்றதே எங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி தான். ஸோ அவ்வளோ அந்த அந்த சீனியாரிட்டி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க அவ்வளோ அழகாக பர்ஃபார்மன்ஸ், அவங்க அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் படம் பார்த்துருக்கோம். வாலியாக இருக்கட்டும் சரி, பஞ்சதந்திரமாக இருக்கட்டும், அவ்வளோ பர்ஃபார்மரான ஒருத்தங்க. அவங்கள நாங்கள் வந்து நல்லா பார்த்துக்கணுன்ற ஒரு இதுதான் இருந்தது. அவங்க மரியாதை, அவங்களோட உழைப்புக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து நம்ம தமிழை கற்றுக்கிட்டு அவங்க தமிழ்நாட்டில் அப்படி இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றதான் எனக்கு செட்டுக்குள்ளே ரொம்ப இருந்தது. அது எல்லாருமே நாங்கள் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அவ்வளோ மரியாதையாக கொடுத்து உங்களை ஒரு ராணி போல பார்த்துருக்கோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அது உண்மையானதை நீங்கள் தான் சொல்லணும். தேங்க்யூ மேடம். அதுதான் அப்படி. ஆனால் அவங்கள அவ்வளோ பார்த்துக்கிட்டோம் நாங்கள் எல்லாருமே, யூனிட் எல்லாமே பார்த்துக்கிட்டது எல்லாமே. தேங்க்யூ மேடம். உங்களோட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். சூப்பர் ஸ்டார் கமலேஷ், நான் அப்பயே சொன்னேன், லிட்டில் சூப்பர் ஸ்டார். அவர் ரொம்ப சின்ன பையன், லிட்டில் சூப்பர் ஸ்டார் மாதிரி அழகா சின்ன பையனாக இருந்தாலும் நான் அப்பயே சொன்னேன், அவன் வந்து காமெடியில் இந்த படத்தில் ஃபுல் காமெடி அவன் தான் பண்ணுவான் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட் எங்கே போனாலும் கமலேஷை கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி படம் அவனுக்கு இன்னொன்று கிடைக்குமான்னு தெரில. சூப்பராக பண்ணிட்டீங்க. அப்புறம் யோகலட்சுமி, சௌந்தர்யா, அவங்கெல்லாம் நடித்தது ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீஜாமாவில் அவங்க பொண்ணு வந்திருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பாஸ்கர் சார், குமரவேல் சார், எல்லாருமே பக்ஸ் எல்லாம் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. எல்லா கேரக்டரும் இருந்தது. எல்லாம் என்கிட்ட கேட்கும்போது வந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க, எப்படி சார் நீங்கள் ஹீரோ நடிக்கிறீங்க, இத்தனை பேர் இவ்வளோ கேரக்டர் நடிக்க விடுறீங்க, இவ்வளோ பேர் நல்லா நடிச்சிருக்காங்க, இவ்வளோ பேர் ஸ்பேஸ் தர்றீங்க அப்படின்னாங்க. முதல் காரணம் நான் டைரக்டராக இருந்தேன், அதனால அது டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தேன். நான் ஒரு நடிகராக இருந்தால் கொடுத்துருப்பேன்னு தெரில. ரெண்டாவது பாயிண்ட்டு, இந்த கதையில் வந்து தர்மதாஸ் அம்மாவாக இருந்தான். அந்த அம்மா தான் எல்லாருக்கும் சோறு ஊட்டி விடுற மாதிரி, இந்தா நீ சாப்பிடுன்னு எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசி நான் சாப்பிட்டுக்கிட்டேன். அதனால தான் எனக்கு அவங்க சாப்பிட்டது போக எனக்கு அது கடைசி எனக்கு பேர் கிடைச்சது. அது இவங்க எல்லாம் அதெல்லாம் தூண் மாதிரி பிடிச்சி நின்னாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் எனக்கு வந்து கொடுத்தது வந்தது சந்தோஷ், திங்க் மியூசிக் சந்தோஷும் சரவணும், இரா சரவணும் சொன்னாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு சந்தோஷத்துக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க வருவாங்க. எங்களோட சுப்பிரமணிய படத்துலேருந்து ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ இப்படி ஒரு படத்தை கொடுத்து தேங்க்யூ சந்தோஷ். அப்புறம் எடிட்டர் எல்லாருக்கும் என்னோட காஸ்டியூம் நல்லா பண்ணமா, அந்த தர்மதாஸ் காஸ்டியூம் நல்லா இருந்துச்சு. என்னடா கட்டம் பட்டது, என்னடா கிரே கலராக கொடுக்குறாங்க நாங்கள். அப்போ அதுக்கு ஒரு காரணம் சொன்னாப்புல, சார் கிரே நீங்கள் வேலை கிடைக்கிற வரைக்கும் கிரே போடுவீங்க, அதுக்கப்புறம் வேலை கிடைச்சோன்னே வேறு மாறுவீங்கன்னு சொன்னீங்க. அந்த போஸ்டரே அந்த காஸ்டியூமே உங்களுக்கு ரொம்ப அந்த டிசைன்ஸ் ரொம்ப பிடிச்சது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த படம் வந்து உலக தமிழர்கள் மட்டும் இல்லை, உலக லெவலில் இந்த படம் பெரிய வெற்றி அடையும்னு நான் சொன்னேன். கண்டிப்பாக உலகத்தில் எல்லா பேரும் அவ்வளோ ரசித்து பார்க்குறாங்க. அந்த ஈழத்தமிழ் பேசின விஷயத்த அண்ணா அப்படின்னு அவ்வளோ இது பண்ணுறாங்க. நீங்கள் எப்போ நான் எங்கள் ஊருக்கு வருவீங்க எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. அபி இது யாருக்கும் கிடைக்காத ஒன்று கிடச்சிருக்கு. இனி உங்களை அப்படி கொண்டாடுவாங்க. வெளிநாடு போனால் நம்ம ஊரில் நம்ம மக்கள் எப்போதும் கொண்டாடுவாங்க. ஆனால் வெளிநாட்டில் அவங்க இன்னும் உன்னையும் எல்லாரும் இந்த டீமில் இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாத்தையும் அவ்வளோ ரசித்து கொண்டாடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா வெளிநாடுகளில் இந்த படம் அவ்வளோ வெற்றி அடைஞ்சிருக்கு, ஹையஸ்ட்டாக போயிட்டுருக்குன்றாங்க, பல தேட்டர்களில் போயிட்டுருக்குன்றாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு, ஷான் நாங்கள் 2 பேரும் நிறைய தடவை ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதுவும் இந்த ப்ரொமோஷனில் தான் ரொம்ப பழக்கம் அடைஞ்சது. அப்புறம் எங்களுடைய எழுத்தாளர் கவிஞர் மறக்கவே முடியாது மோகன்ராஜ், முதல் படத்தில் இது பண்ணுறது இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ண மறக்கவே முடியாது. ஸோ எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் விஜய், அவங்கெல்லாம் வந்து ப்ரொமோஷன், இது வந்து ப்ரொடக்ஷனில் ரொம்ப சொல்கிறது ப்ரொமோஷன் தான். அவ்வளோ இது பண்ணிட்டாங்க தம்பி. ப்ரொமோஷன்லாம் ரொம்ப அழகாக சிறப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு அதுக்கே தனியாக அவங்க செலவழிச்சாங்க. அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். ஒரு படத்தை வந்து எடுக்கிறது பெருசு இல்லை, அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை அவ்வளோ அழகாக சேர்த்தாங்க. விஜயும் வெங்கட்டும் அதுக்கு முக்கிய ஒரு விஷயமா இருந்து அதை கொண்டு போனாங்க. ஹரீஷன் இருக்கார், அவர் வந்து எல்லாத்தையும் எங்களை சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். இவங்கெல்லாம் டேட் வாங்கி இவங்கெல்லாம் ஒன்று இணைச்சு அந்த ஒரு நாள் கொண்டு வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக மறுபடியும் நம்ம யுவராஜுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம், ரொம்ப நன்றி. ஏன் சொல்கிறேன்னா, இந்த பட்ஜெட்டாக இந்த படம் எடுக்கலாம். அவங்க 2 படம் எடுத்திருக்காங்க. 2 படத்தோட இந்த படத்தோட பட்ஜெட் ஜாஸ்தி தான். நானே சொல்லுவேன், வேணாம் இவ்வளோ புகாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்களோட சண்டையெல்லாம் போட்டுங்க, வேணாம் என்னை வச்சு
மினிமம் பட்ஜெட்டில் எடுங்க, இவ்வளோ போகாதீங்க அப்படின்வேன். அது அவருக்கும் சொல்லியிருக்காங்க. இவரை வச்சு ஏன் எடுக்கிறீங்க, இது போகுமா என்னன்னு பார்த்துக்கோன்னு அவருக்கும் சொல்லியிருக்காங்க. அவர் என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாரு. அதோட இல்லை சார் நான் நம்பிக்கலாம் சார், நானே சொல்லுவேன். ராமேஸ்வரம் போகும்போதும் நான் சொல்லுவேன், பட்ஜெட் ஏறிடுச்சு நம்மளோட நான் சண்டை போடுவேன். இதோட 25ஆம் தேதி ஏன் போடுறீங்க, கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் எல்லாம் டபுளாக இருக்கும், வெளில வேணாம் சார் பரவாயில்ல சார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த படத்து மேலே அவங்க அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அந்த நம்பிக்கை வீண் போகலை. இந்த வெற்றி எங்களோட வெற்றி இல்லை, இது தமிழ் சினிமாவின் வெற்றியாக தான் நான் கருதுகிறேன். குடும்ப படங்கள் நிறையா வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இன்னும் மாறும், நிறையா படங்கள் நிறையா ஜேனர் படம் வரும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சு அப்படியே நன்றி. தேங்க்யூ. எப்படி சொல்கிறது தெரியலையே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த அபியனாக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் யுவராஜ் அண்ணா, அதுக்கப்புறம் மகேஷ் அண்ணா. அண்ணா தான் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அபியண்ணா கிட்ட என்னோட வீடியோஸ்லாம் அண்ணா கிட்ட தான் ஃபஸ்ட்டு அவர் தான் காமிச்சாரு. அதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. அதுக்கப்புறம் சசிகுமார் அங்கிள் நீங்கள் தான் எனக்கு எப்படி சொல்கிறது தெரியலையே, ரொம்ப பாசமாக இருந்தீங்க என் கூட. அது ரொம்ப சந்தோஷம். நன்றி அங்கிள். அப்புறம் சிம்ரன் மேம், உங்கள் கூட ஆக்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் மேம். அதுக்கு நன்றி மேம். ஷான் ரோடன் அங்கிள், உங்கள் மியூசிக் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிள். இந்த படத்தில் நீங்கள் மியூசிக் போட்டு நான் ஆக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அவ்வளோதாண்ணா. நன்றிண்ணா. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி இப்போ கேட்குறாங்க. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் மீட் நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க, நான் அப்பப்போ பார்த்துருக்கேன். இட்ஸ் வெரி ஸ்பெஷல். தேங்க்ஸ் டு நேச்சர். இந்த படம் பண்ணும்பொழுது அந்த பிளெஸிங் இருந்துகிட்டே இருந்தது ஃப்ரம் த பிகினிங். எங்கள் படத்தில் அசோசியேஷன் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி. அண்ட் இந்த படத்தை அவ்வளோ அழகாக ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போன உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹாப்பி. லவ் யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் என்னோட சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே கிடையாது. என்னோட இந்த 8 வருஷ பயணத்தில் இந்த சக்ஸஸ் வந்து ஐ ரியலி ஃபீல் ஸோ ஹாப்பி. அண்ட் அது ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து ஐ ஷுட் டெல் அபி. ஏன்னா நான் ஆடிஷன் 2-3 இதில் வரப்போ அபி தான் ஃபஸ்ட் என்னை பார்த்து ஓகே பண்ணது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அபி. பிகாஸ் எத்தனையோ ஓட்டங்களுக்கு நடுவில் ஏதாவது ஒன்று நம்ம பண்ண மாட்டோமா அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்காகவும் ஒரு ரைட்டப் எழுதி அது ஃபுல்லாக எனக்கும் ஒரு கேரக்டராக அது மக்கள் மனசுல போய் நிக்கிற மாதிரி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா எங்க போனாலும் சிரிப்பழகி பல்லழகின்னு சொல்றப்போ எனக்கு ரொம்ப அது ஐ ஃபீல் ஸோ க்ளோஸ் டு மை ஹார்ட். ஐ திங்க் இது என்னைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நானும் 2-3 இடங்கள் நான் நடிச்ச படங்கள் சக்சஸ் ஆகும் பொழுதும் இந்த இடத்துல இருந்து அதை என்ஜாய் பண்ணதில்லை. ஐ திங்க் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் என்ஜாயிங் தட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இட். இதோட ஆரம்பமாக நான் பார்க்குறேன். இதுக்கு அடுத்து நிச்சயமாக என்னோட பொட்டென்ஷியல் கொடுத்து போவேன்னு நம்புகிறேன். அண்ட் இங்கே இருக்கிற நிறையா ப்ரெசன்ட் ரிப்போர்ட்டர்ஸும் நிறைய பேர் எனக்கு ஃபோன் அடித்து நிறைய என்கரேஜ் பண்ணீங்க. அண்ட் இன்டர்வியூஸ் அதெல்லாம் கேட்டு ஹெல்ப் பண்ணப்போ I'm sorry, I was so happy. So thank you so much. இதே மாதிரி உங்களோட எல்லாரோட சப்போர்ட் இருக்கும்னு நம்புறேன். And especially thanks to Yuvraj and Mahesh and for supporting me. Because ஒருத்தர் அக்செப்ட் அவங்க பார்த்துட்டு இவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லும் போது இவ்வளோ பெரிய காஸ்ட்டுக்கு நடுவில் மேபி இன்னும் கூட ஒரு தெரிஞ்ச முகமா அப்படி போயிருக்கலாம்னு நினைச்சிருக்கலாம் as a producer. பட் இல்ல அவர் இவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லும் போது அக்செப்ட் பண்ணி அது அந்த ரோல் எனக்கு கிடைக்கிறப்ப I'm still more happy. And especially my special thanks to Sasikumar sir and Simran ma'am, because கொஞ்சம் பயமா இருந்தது இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவங்களோட நடிக்கிறப்போ. they really took care of well. sometimes பதட்டப்படும் போது கூட அவங்க ரொம்ப கூலா எடுத்துட்டு போயிருக்காங்க. அண்ட் சிம்ரன் மேம் இஸ் த கூலஸ்ட் பர்சன் ஐ வில் எவர் சே. எனக்கு இன்னொரு வாட்டி இவங்கள மாதிரி ஒருத்தவங்களோட எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது. ஐ திங்க் இதை எப்படி ரீக்ரியேட் பண்ணுவோம் தெரியாது. திஸ் சக்சஸ் அட் பிரசன்ட் இட்ஸ் ட்ரூ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ. இந்த படத்தை கொண்டு சேர்த்த மீடியாவுக்கு பெரிய பெரிய நன்றிகள். ரொம்ப உங்களுடைய ஆதரவு தான் பெருசு. அதுக்கப்புறம் மக்கள் வந்து பேரார்வத்தோட கூட்டம் கூட்டமாக இப்போ வர்றாங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ரிவ்யூவும் தான் காரணம். அதுக்கு பெரிய நன்றிகள் நான் சொல்லிக்கிறோம். சசிகுமார் சார், இந்த வார்த்தையை இப்படி சொல்லலாமான்னு தெரியல, இது உங்கள் செகண்ட் இன்னிங்ஸ்ன்னு நினைக்கிறேன்.
நீங்கள் அயோத்தியிலிருந்து உங்களுடைய வெற்றிகள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இந்த பெரிய வெற்றி படத்துல நானும் வந்து ஒரு பார்ட்டா இருக்கிறதுல ரொம்ப எங்களுக்கு பெருமையா இருக்கு சார். ஏன்னா நீங்க விதைச்ச ஒரு சின்ன விதை தான் நானும். நீங்க கொடுத்த ஒரு வெற்றி பாடல் தான் என்னை வந்து ஆரம்ப கட்டத்துல ஓட வச்சது. அதுதான் ஜில்லா விட்டு ஜில்லா, நான் எல்லா மேடையிலையும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த படத்துல ஒரு பெரும் வெற்றி படத்துல நான் எல்லா பாடலும் எழுதியிருக்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்கேன், சந்தோஷப்படுறேன். அதுக்கு வந்து மூல காரணமா இருந்த யுவராஜ் அண்ட் மகேஷுக்கு என் வாழ்நாள் முழுக்க நன்றியா இருக்கணும். ஏன்னா இது ஒரு பெரிய, ஏன்னா நான் என்னோட பாடல்கள் நிறைய ஜெயிச்சிருக்கு. ஆனா ஒரு பாடலாசிரியர் தான் நான் ஜெயிக்கிறது பாத்தீங்கன்னா குட் நைட்டுக்கு அப்புறம் தான் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். அது ரொம்ப எனக்கு பெருமையா இருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் சொல்லியே ஆகணும். முதல்ல வந்து லப்பர் பந்து வந்து லாஸ்ட் இயர் எங்களுக்கு எனக்கும் சாணையாவுக்கும் பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. அப்ப நான் வந்து சாண்டோல் ஐயா கிட்ட நான் சொன்னேன், ஐயா $1 மில்லியன் MRP என்டர்டைன்மெண்ட்க்கு இப்படி ஒரு படம் அமையணுங்க, அவங்க இது மாதிரி ஒரு பெரிய நம்பரை சம்பாதிக்கணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு வேலை பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். அது இந்த படத்து மூலியமா நடந்ததுல நாங்க பெரிய கௌரவமா நினைக்கிறோம். அதுல நானும் ஒரு பெரிய பார்ட்டா இருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. சிம்ரன் மேம், உங்களுடைய படங்களே என்னோட ஆல் டைம் ஃபேவரட் கன்னத்தில் முத்தமிட்டார். அது மாதிரி நீங்க நடிக்கிற படங்கள்ல நானும் ஒரு சின்ன இதா இருக்கிறேங்க. இருப்போமா அப்படின்னா பாடல் எழுத வர சமயத்துல நாங்கெல்லாம் நினைச்சு கூட பார்த்ததில்ல. உங்க ஆழ்துட்ட பூபதிலாம் அந்த டைம்ல டிவியில பாக்குறதுக்காக நாங்க 11 மணி 12 மணிக்கெல்லாம் நாங்க முடிச்சிருந்திருக்கோம். ஸோ அந்த படத்துக்கு அந்த பாட்டுக்கு நீங்க ஒரு சின்ன ஒரு டான்ஸ் ஆனதும் நாங்களாம் என்னோட மெமரியில அந்த டைம்ல நினைச்ச அந்த மொமெண்ட்டை நான் நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருந்தது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சசிகுமார் சார், இன்னும் பெரிய வெற்றிகளை நீங்க தொடரணும், இன்னும் நிறைய பேரை நீங்க உருவாக்கணும். $1 மில்லியன் அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கு, MRPயும் செஞ்சிட்டு இருக்கு. ரொம்ப நன்றி. கார்த்திரையாய் சூழ்ந்த இருளறவே, பேரொழியாய் நின்ற திருவுருவே, ஆசானே என்னை ஆண்டுபவனே, குருநாதா பக்கிரிசாமி. எல்லாருக்கும் மாலை வணக்கம். இப்பதான் நம்ம பிரஸ் மீட் போது பேசணும். எப்பயுமே வந்து ஒரு நல்ல படம் நம்ம ஜெனுவினா ஆனஸ்டா ஒரு ரசிக்கிற வகையில பண்ணிட்டா மீடியா வந்து அது எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஸோ என்னுடைய முதல் நன்றி உங்க எல்லாருக்கும். இந்த படத்தை ரொம்ப நல்லா அழகா ஜனங்க மத்தியில் கொண்டு போய் சேர்த்ததுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அது 3வது முறை சொல்றேன்னு நினைக்கிறேன். முதல்ல குட் நைட்டுக்கு சொன்னேன், இப்போ அப்புறம் லவருக்கு சொன்னேன், இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலிக்காக ரொம்ப ரொம்ப ஒரு நெகிழ்வான ஒரு இடத்துல தான் இந்த நன்றி நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து நிறைய காம்படிஷனோட வந்தோம், நிறைய ஜெயிக்கிறதுக்கான ஒரு சேலஞ்சஸ் இருந்தது. பட் அதையும் தாண்டி மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு புன்னகையோட இந்த படம் பார்த்துட்டு போறது. ஏன்னா வந்து முதல் நாள்லயே எங்களால் அதை உணர முடிஞ்சது. 2வது நாள்லயே வந்து ரொம்ப படத்தை பத்தி நிறைய பேசினாங்க. ஸோ உங்க சப்போர்ட் இன்றியமையாது என்னைக்குமே, அதுக்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் முதல்ல இந்த வாட்டி நான் தேங்க் பண்ண நினைக்கிறது என்னோட அசிஸ்டன்ட் சபரி, எனக்காக மிக்ஸ் பண்ண அஸ்வின் அண்ட் என்னோட என்டையர் டீம் ஆஃப் மியூசிஷியன்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த படத்துக்கு அவங்க கொடுத்த லவ் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அபிக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹஸ் மெட் எவ்ரி மியூசிஷியன் வாஸ் ஒர்க்ட் ஆன் திஸ். எல்லா படத்துக்கும் அதே ஒரு சின்சியரிட்டி தான், அதே நேர்த்தியோட தான் நம்ம பண்றோம். பட் சில படங்கள் வந்து ரொம்ப நமக்கு பிடிச்சிரும். எல்லாரும் ஃபேன்ஸா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா படம் மியூசிக் போடுற லெவல்ல வந்து அது கடைசியா எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால அவ்வளோ ஒரு லவ் வந்து கமாண்ட் பண்ணிச்சு இந்த படம். ஸோ அதனால அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ராப்பகல் பார்க்காம சோறு தண்ணி இல்லாம உழைச்சதுக்கு. நான் இங்க நின்று பேசுறேன், பட் அவங்க இங்க இல்லை, அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். யுவராஜ் பிரதர், மகேஷ் பிரதர், உங்க 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க ஜெயிக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய, அதாவது ஒரு என்ன சொல்றது, உங்களுக்கு அது இருக்கோ இல்லையோ, எனக்கு உங்களோட அது அதிகமா இருக்கு. ஸோ நீங்க ஜெயிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா முதல் படம் வந்து எவ்வளவு சேலஞ்சஸ்க்கு நடுவில் எவ்வளவு கஷ்டத்துல நீங்க அதை மவுண்ட் பண்ணி அது ஜெயிச்ச போது நம்ம என்ன உணர்ந்தோமோ அதை விட ஒரு 3 மடங்கு இன்னைக்கு உணர முடியுது. வெளிநாடுகள்லயும் வந்து இப்படி ஒரு படம் எல்லாருமே பார்த்துட்டு, ஏன்னா அங்கேருந்து கால் பண்ணி நிறைய பேர், ஏன்னா சில படங்கள் நல்ல படங்கள் வந்து வெளிநாட்டுல வந்து எப்ப ரிலீஸ் ஆகும், இப்ப ஆகுமா அப்புறம் ஆகுமான்லாம் கேட்பாங்க. பட் இந்த வாட்டி அந்த மாதிரி எந்த கேள்விகளுமே இல்லை. எல்லா படம் சூப்பரா இருக்குன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அது மட்டும்தான் காதுல கேட்க முடிஞ்சது. ஸோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ திங்க் யூ கைஸ் டிசர்வ் மோர். அதாவது இந்த தமிழ் சினிமாங்கிற இந்த மரத்துல ஒரு புது கிளை ரொம்ப ஸ்ட்ராங்கா முளைச்சிட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் நல்ல நிறைய இயக்குநர்களுக்கு, நல்ல டெக்னீஷியனுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு கொடுத்து ஒரு நல்ல எக்கானமியா அது மாறணும், ஒரு ஈகோ சிஸ்டமா மாறணும்ன்றது கேட்டுக்கிறேன். பரத் அவரு பேசணும்னா மட்டும் எடிட் பண்ண தெரியாது, எல்லாத்தையுமே எடிட் பண்ணிடுவாரு. பயங்கர ஒரு ரொம்ப கச்சிதமா விஷயத்த ரொம்ப அழகா இது பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட், பயங்கர யூனிக். இப்ப பாருங்க, ரிலீஸ் ஆக போற எல்லா படத்துக்கும் அவர் தான் எடிட்டரு.
இப்போ இந்த மாதம் அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் எல்லாமே. ஆனால் தான் பரத்துக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லா படத்துலையும் வந்து அந்த ஒரு முக்கியமான ஒரு இடத்த இது பண்ணி அந்த ஸ்டோரி டெல்லிங்காக அந்த படத்தை மாற்றுறதுக்காக அவர் பண்ணுற முயற்சியெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப சச் அ டேலண்டட் எடிட்டர். இன்னும் வந்து உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் நீங்கள் இதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸோட பிஸியாக இருக்கணும்னு நான் ஆண்டா வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க நிறைய இப்போ நான் பாட்டிலலாம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கேன். அதெல்லாம் நாங்கள் நல்லா தெரியறதுக்கு காரணம் அவங்க தான். ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து கேரக்டர் வந்து அதாவது ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் அவங்களோட ஒர்க் அப்படி இருந்தது. ஒவ்வொருத்தருடைய காஸ்டியூம்ஸும் அவ்வளோ நோட்டபிளாக இருந்தது. பார்க்குற ஆடியன்ஸ் முதல் கொண்டு பேசினாங்க. ஸோ நான் ஒரு உரிமையான பேர் சொன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குன்றனால நீங்க அப்படி வரீங்க. ஓகே, எனிவே தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துல பணிபுரிஞ்ச எல்லாருமே வந்து அவங்களோட ஒரு ஸ்பெஷல் ஒர்க்கை பண்ணியிருக்காங்க கண்டிப்பா. அண்ட் திங்க் மியூசிக் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது சந்தோஷ்க்கு. ஏன்னா அவர் சொன்னாரு, முதல்ல அவர் என்ன சைன் பண்ணதுக்கெல்லாம் சொன்னாரு. ஆனா நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன் நிறைய அந்த கடைசியா அந்த மாஸ்டர் கொடுக்குற டைம்ல. ஏன்னா அப்ப வந்து நம்மளுக்கு பொருளாதார சூழ்நிலை வந்து கொஞ்சம் வீக்கா இருந்ததுனால வந்து நம்மளுக்கு நிறைய சௌகரியங்கள் கிடையாது. டக்கு டக்குன்னு ஒரு 3 படம் எடுத்து பண்ற அளவுக்கு ஒர்க் ஃபோர்ஸும் பெருசா இருக்காது. எல்லாமே நானே பண்ணுவேன் அந்த டைம்ல. ஸோ அப்போ ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்து எந்த விதத்திலையும் நம்ம பேர் நல்லா தெரியணும். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பாடினது ஒரு பாட்டுக்கு வந்து அவங்க சத்யம் தியேட்டர்ல போட்டாங்க. அப்படிதான் என்னோட முகமே முதல்ல தெரிஞ்சது எல்லாருக்குமே. ஸோ அதுல வந்து நான் சந்தோஷ்க்கு தான் முதல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா என்னோட முகம் வந்து ஒரு 4 பேர் பார்த்தாங்க அப்படின்னா முதல்ல அதுக்கு அவருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் அவர் பின்னாடி அவ்வளோ பெரிய டீம் இருக்கு. திங்க் மியூசிக் ஒரு படம் வந்தா ஒரு ஆடியோ லேபிளுக்கு எவ்வளவு பெரிய ரோல் இருக்கு இதுல அப்படின்றது வந்து இந்த படம் உங்களுக்கு உணர்த்தும்னு நினைக்கிறேன். ஏன்னா திங்க் மியூசிக் இந்த படத்துக்கு சைன் பண்ணதுக்கு அப்புறம் அவ்வளோ ஒரு பெரிய அவென்யூஸ் ஓப்பன் அப் ஆச்சு. அது அவ்வளோ பெரிய கிரெடிபிலிட்டி கொடுக்குது, ஒரு கௌரவத்தை கொடுக்குது ஒரு படத்துக்கு. ஸோ திங்க் மியூசிக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். என்னுடைய மருதுருவம் அழகுருவம் மிஸ்டர் மோகன்ராஜன், அவர் இல்லாமல் இதெல்லாம் பாசிபிள் இல்லை. பாருங்க, அவர் வெள்ளை நான் கருப்பு, 2 போல்ஸ். ஸோ இதே போல நம்ம 2 போல்ஸா இருந்து எப்பவும் போல நல்ல பாடல்களை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப எனக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் அவரு. எனக்கு பாட்டு பண்ணணும்னு யாராவது வந்துட்டாங்கன்னா உடனே நான் முதல்ல அவருக்கு தான் ஃபோன் பண்ணேன். பாட்டே வராது, என்ன பண்ண போறோம்னு கூட தெரியாது, உட்காந்து தான் எல்லாத்தையுமே ஃபிகர் அவுட் பண்ணுவோம். அவருடைய வார்த்தைகள் வந்து ஒரு பெரிய அதிர்வுகளை இன்னைக்கு கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட நான் ஒரு இன்டர்வியூ காலையில போகும்போது கேட்டாங்க, இந்த மாதிரி தங்கிலீஷ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சோ. இப்போ அனுராக் கஷ்யப் சொன்னாராம் ஏதோ ஒரு இன்டர்வியூல வந்து இந்த மாதிரி அதே மொழிகள் எல்லாமே ரொம்ப இப்போ சவுத் மியூசிக்ல ரொம்ப இங்கிலீஷோடைய ஒரு ஆதிக்கம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணதான் கேட்டாரு இன்டர்வியூ. நான் சொன்னேன், ஆக்சுவலா அவர் மோகன்ராஜன் பாட்டுல இன்னும் கேட்கலன்னு நினைக்கிறேன். அவர் தங்கிலீஷ்லயும் எழுதுவாரு, நம்ம அழகான தமிழ்லயும் எழுதுவாரு. ஸோ கண்டிப்பா அதுக்கான விதையை நீங்க போடுறீங்க தலைவா. நீங்க இப்பவும் போல இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா பல வெற்றிகளை நம்ம சேர்ந்து தொடரணும்னு நினைக்கிறேன். அபி, என்ன சொல்றது அபியை பத்தி, இனிமே பிடிக்கவே முடியாது அபிய. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து ஒரு வெற்றி படத்தை கொடுக்கறது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்டர் வந்து ஹிட் படம் கொடுத்துடலாம். ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்டர் வந்து ஒரு கவனத்தை ஈர்க்கிற மாதிரி ஒரு படம் பண்ணிடலாம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு வெற்றி படத்தை இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டான இவ்வளவு பெரிய ஸ்டார்ஸை வச்சு பண்றது, அதுவும் இந்த வயசுல வந்து எக்ஸப்ஷனல். அபி, நீ ஜெயிச்சிட்ட. ஸோ இனிமே மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லை. ஸோ இன்னும் மேல மேல வெற்றி பெற வாழ்த்துக்கள், என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் வெரி ஸ்பெஷல் டு ஹாவ் சிம்ரன் மேம் இங்க இந்த இடத்துல. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து நான் நரேஷன் போது கேட்டேன். அந்த கேரக்டரோடைய வந்து அவங்களுக்கு ஒரு ரோல் இருந்தது படத்துல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அப்புறம் ஐ வாஸ் குவைட் சர்ப்ரைஸ்ட் சிம்ரன் மேம் அந்த ரோலை பண்றாங்க அப்படின்னோடனே எனக்கு நான் ஒரு ஃபேனா வந்து ரொம்ப எக்ஸைட் ஆனேன். பட் அவங்க அந்த படத்துல அந்த கேரக்டருக்கு கொண்டு வந்த அந்த லெஜிட்டிமசி, அந்த என்ன சொல்ல, ஆல்ரெடி கணத்தில் முத்தமிட்டாலும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங். ஏன்னா நம்ம அன்னைக்கு கூட பேசணும் ஃபோன்ல. திரும்ப அந்த பொண்ணு கிடைச்ச உடனே அவங்க வந்து ரொம்ப நேரம் அவங்க பேசாம திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, நான் என்ன குறை வச்சிருக்கேன் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி. அந்த சீனை இப்போ ரீசெண்டாக கூட நான் பார்த்தேன். அது அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மர் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணா என்ன ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் அந்த படத்துல இருக்கும்ன்றது வந்து இதுக்கு ஒரு அத்தாட்சி. ரொம்ப ரொம்ப லைக் உங்களை மாதிரி ஒரு லெஜெண்ட் வந்து உங்களுக்கு மியூசிக் போடுறதுன்னா ஐ நெவர் தாட் தட் ஐ வில் மேக் மியூசிக் ஃபார் யூ. ஐ கன்சிடர் இட் அன் ஆனர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் சசி சார் நீங்க இப்போ ஒரு அண்ணன் ஆயிட்டீங்க. ஸோ அதனால நான் என்னோட அண்ணனை பத்தி ரொம்ப பெருமையா பேச முடியாது. இருந்தாலும் அவரோட இந்த சினிமா பயணத்துக்கான ஒரு சரியான அங்கீகாரத்தை இந்த படம் கொடுத்துருக்குன்னு நான் நம்புறேன்.
ஏன்னா வந்து அவர் முதல் படத்தை இயக்கும் போது நிறைய பேசும்பொழுது ஒரு விஷயத்த நம்ம பார்த்து ரொம்ப ரசிச்சிருவோம், அப்போ அசால்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைப்போம். ஆனால் அது பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்கு, எவ்வளோ கஷ்டம்ன்றதெல்லாம் பேசும்போது தெரியுது. ஆக்சுவலாக சினிமாவில் ஜெயிக்கிறது கூட ஓகே, ஒரு உங்களோட பீரியட்னு சொல்லுவாங்க. 5 வருஷத்துக்கு அவர் இருந்தார் அப்புறம் காணும்பாங்க. சினிமாவில் நிலைச்சு நிற்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா பெரிய பெரிய ரொம்ப டேலண்டடா இருக்கிறவங்களுடைய கதையெல்லாம் போய் பார்த்தா அவங்க சில பீரியட்ல இருந்திருக்காங்க, சில பீரியட்ல இல்ல, திடீர்னு ஒரே வருஷத்துல காணாம போயிட்டாங்க அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா ஒரு சினிமால எல்லாத்தையும் நிலைச்சு நிக்கிறதுக்கு ஒண்ணு மட்டும்தான் போதும், குணம். நல்ல குணம், நல்ல மனசு, டேலண்ட்டை தாண்டி. அதை வந்து நான் உணர்ந்திருக்கேன் அவரோட பேசும்பொழுது. அவரோட சின்ன சின்ன அக்கறையில சப்போஸ் ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது மத்தவங்க கிட்ட ஏதாவது பேசும்போது கூட அவர் நம்ம ஏதாவது ஹர்ட் ஆகிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டாலும் நம்மள வந்து ஒரு ஆறுதல் பண்ணுவாரு. அதனாலதான் அந்த கேரக்டர் நின்னுது. அண்ட் அந்த ரமேஷ் வந்து கடைசியில பேசுற டைலாக் அவருக்கு தான் பொருத்தமான டைலாக். ஒண்ணு பணத்துக்காக யாராவது பின்னாடி வருவாங்க, இல்ல பவருக்காக வருவாங்க. அவர்கிட்ட ரெண்டுமே இருக்கு போதிய அளவு. ஆனா அதையும் தாண்டி அவரோட மனசுக்காக தான் எல்லாருமே வராங்கன்றது நான் நினைக்கிறேன். ஸோ சசி சார், தேங்க்யூ ஸோ மச். இது வந்து ஒரு ட்ரீம் கொலாப். நாம முதல்ல ஏதாவது பண்ணா அது ரொம்ப ஸ்பெஷலான விஷயமா இருக்கணும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அந்த மேல தான் நிக்கிறோம். வெற்றி, ரொம்ப ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் என்னோட டீம் எல்லாருக்குமே ஈவெண்ட் படத்தோட ப்ரீ-ரிலீஸ் ஈவெண்ட்ல எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல நான் முக்கியமாக நன்றி சொல்ல விரும்புறது ப்ரெஸ் அண்ட் மீடியா. ரொம்ப 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 நன்றி உங்கள் எல்லாருக்குமே. ஏன்னா நான் ப்ரெஸ் ஷோ பார்த்ததுக்கு அப்புறமே சொல்லியிருந்தேன், அவ்வளோ நல்லா செலிப்ரேட் பண்ணியிருந்தீங்க, அவ்வளோ நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருந்தீங்க. உங்களோட ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் மக்கள் வந்து அவ்வளோ பேர் நம்பிக்கையாக டிக்கெட்ஸ் புக் பண்ணி உள்ளே போனாங்க. அண்ட் இந்த படம் வந்து நாங்கள் எல்லாருமே இது ஒரு வெற்றி படமாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றி படமாக ஆகும்னு சத்தியமாக நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என் ஃபேமிலியாக நாங்கள் படத்துக்கு போகும்போது கூட எனக்கு டிக்கெட் கிடைக்கல. ஏன்னா நாங்கள் ட்ரை பண்ணோம், ஆனால் டிக்கெட் கிடைக்கல நிஜமாவே. எனக்கு அது வந்து உண்மையிலே சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம படத்துக்கு நம்மளுக்கே டிக்கெட் கிடைக்கலையான்றது வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு இது சென்னையில் மட்டும் இல்லாமல் நாங்கள் தியேட்டர் விசிட்ஸ் எல்லா இடத்துக்குமே போனோம். அங்கே எல்லா இடத்துலையுமே இப்படி தான் இருந்துச்சு. ஹவுஸ்ஃபுல் ஷோஸ். நைட்டு 12 மணிக்கெலாம் குடும்பமாக வராங்க. ஒரு 20 பேர் 30 பேர் கூப்பிட்டு வந்து பார்த்தாங்க. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வெற்றியை எனக்கு அமைச்சு கொடுத்த என்னோட ப்ரொடியூசர்ஸ் யுவராஜ் அண்ணா அண்ட் மகேஷ் அண்ணா, $1 million அண்ட் எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை எந்த ஒரு லிமிட்டுமே இல்லாமல் இதை மேக்ஸிமம் புஷ் பண்ண என்னோட ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா இதுக்கு வந்து எங்களோட பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தாலுமே அதை வந்து இது வந்து ப்ரொமோஷன்ஸ் வந்து பெருசாக பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அதை தெரியப்படுத்தணும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா சசி சார், நான் வந்து சசி சாருக்கு இந்த படத்தில் நடிக்கும்போது கூட நான் ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன், சார் உங்களுக்கு தெரியுமா சார், நீங்கள் உங்களுக்கே தெரியாம என்னடா பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ அந்த மாதிரி தான் இது எனக்கு இருக்கு. நீங்கள் எனக்கு அவ்வளோ பண்ணியிருக்கீங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார், மறக்க மாட்டேன். அப்புறம் சிம்ரன் மேம், நான் பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் மேம் உங்கள் கூட ஒர்க் பண்ணதை நினச்சி. நான் சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு தெரியும், என்னோட ஸ்கூல்ஸ் ஆனுவல் டே இங்கே வந்ததுலேருந்து இன்னைக்கு நான் உங்க கூட பழகிறது வரைக்கும் எல்லாமே ஒரு மாதிரி ட்ரீம் மாதிரி இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் மேம். நெக்ஸ்ட் ஷான் சார், நான் சொல்லியிருக்கேன் என்னோட பாதி தான் நீங்கன்னு. எனக்கு வந்து நான் என்ன நெகட்டிவாக உள்ள ஒரு மாதிரி பேடான ஒரு தாட்ஸ் உள்ளே போனாலுமே என்னை அப்படியே ஃபுல்லாக கிளியர் பண்ணி ஓகே சூப்பர் அபி இந்த பாசிட்டிவிட்டி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுவீங்க. தேங்க்யூ சார். அண்ட் மோகனண்ணா, தேங்க்யூ ஸோ மச். பியூட்டிஃபுல் லிரிக்ஸ். நான் சொன்ன மாதிரி தான் நெக்ஸ்ட் படம் நீங்கள் வந்து ஆமாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அதுக்கப்புறமேட்டு என்னோட மெயின் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட டிஓபி ஃபாக்ஸி, அதுக்கப்புறம் எடிட்டர் அண்ணா பரத், அதுக்கப்புறமேட்டு எங்களோட ஆர்ட் டைரக்டர் ராஜ், அதுக்கப்புறம் காஸ்டியூம் நவா அண்ட் போஸ்டர் டிசைனிங் சரத்னா. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் அப்புறம் படத்தில் நடிச்ச மிச்சம் எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் நீங்கள் இல்லைன்னா இது நடந்திருக்காது. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. அடுத்ததா யோகி பாபு சார், MS பாஸ்கர் சார், ரமேஷ் திலக்கண்ணா. ஸோ உங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். பக்சர் இருக்காரு, பக்சர், யோகலட்சுமி, மிதுன், கமலேஷ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு பதட்டத்தில் எல்லாரும் பேரையும் மறக்கிறேன்னு நினைக்கிறேன், தப்பா எடுத்துக்க வேணாம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.